ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணது தான். ஆல்கோ ரோபோட்டிக் ட்ரேடிங் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 2 வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ அதில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்திருந்தது. அந்த இஷ்யூலாம் சரி பண்ணிவிட்டு இப்போ ஒரு 3 டேஸாக நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். 3 நாளாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக பை எடுத்திருக்கு. இப்போ லாஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் எப்போத்துலேருந்து என்ட்ரி பண்ணியிருக்கோம்? 4/7 4ஆம் தேதியிலேருந்து தான் நம்ம இது ரன் பண்ணோம். 4ஆம் தேதி ரன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7 இல்லை 8, 9 இன்றைக்கி 10. ஓவராலாக பார்த்தீங்கன்னா $115 ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. $115 ப்ராஃபிட்டு. கிட்டத்தட்ட ஒரு $1000 நம்ம டெமோ அக்கௌண்ட்டில் போட்டிருக்கோம். $1000 இப்போ $115. ஓகே, லாஸ்ட் மந்த் வரைக்கும் கூட போட்டு பாருங்க. 115 இல்லை, 3 மந்த்து. ஓகே, அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் பண்ண போதுங்க. 77.10 தான் டார்கெட்டுங்க. டிபி போட்டிருக்கா. 77.10 தான் டார்கெட்டு. 77.10 வந்தோன்னே அதுவே புக் ஆயிரும். இப்போ 75.89 ஓடுது. ஆமாம், 77.10 தான் டார்கெட். ப்ராஃபிட் புக் ஆச்சுன்னா அதுவே எக்ஸிட் ஆகிக்கும். சரிங்களா? இது $1000 நம்ம டெமோ அக்கௌண்ட்டில் போட்டிருக்கோம். இதே இதில் $500 நம்ம போட்டிருக்கோம். $500 போட்டிருக்கோம். இதுலேயும் ப்ராஃபிட்டு 3 மந்த்ஸ் பாருங்கள். 500க்கு $58 10% எடுத்திருக்கு. சரிங்களா? 10% எடுத்திருக்கு ப்ராஃபிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா $250 போட்டிருந்தோம். அதுலேயும் இப்போ என்ட்ரி எடுத்திருக்கு. $250க்கு $26. இதுவும் 10% ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. எத்தனை நாளில் பாருங்கள். 2ஆம் தேதி, இன்றைக்கி டேட் என்ன? 11. 9 நாள் ஆகுது. 9 டேஸ் ஆகுது. 10 டேஸ் கூட வச்சுக்கோங்க. 10 டேஸில் 10% பண்ணியிருக்கு ப்ராஃபிட்டு. இது நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. நம்ம ஆல்ரெடி எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு ரொபோட்டிக்கில். அதுவே பை எடுத்துக்கும், அதுவே செல் எடுத்துக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹியூமனோட எமோஷனில் தான் நம்ம லாஸ் பண்ணுறோம். அதுதான் 100% உண்மை. அந்த ஹியூமன் எமோஷன் இஷ்யூஸ் வரக்கூடாது. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு நினச்சனால தான் நான் இந்த இது ட்ரை பண்ணிவிட்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதனால் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது இதில். இப்போ நம்ம இன்னும் 2-3 இதெல்லாம் செட் பண்ணோம். இதில் ஸ்ட்ராட்டஜிஸில் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரை பண்ணோம். அது நிறையா ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடச்சிது. அதில் ஷார்ப் பண்ணி திருப்பி ட்ரை பண்ணி தான் இந்தளவுக்கு வந்திருக்கு. இது 100% எல்லாமே ஆட்டோமேஷன் தான், ஆல்கோ தான். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண வேணாம். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு சொல்கிறது என்னென்னா, இது பார்த்திங்கன்னா இப்போ கூட க்ளோஸ் பண்ணுறதா கூட நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் நான் பண்ண மாட்டேன்.
அப்படி பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆல்கோ ரெடி பண்ணலை. அதுவே பை பண்ணிக்கணும், அதுவே செல் பண்ணிக்கணும் தான் நம்மளோட மெயின் கான்செப்டே. சரிங்களா? இப்போ $250ன்றது ஒன்றுமே இல்லைங்க. $250ன்றது ஒன்றுமே கிடையாது. 250 × 83 20,000 தாங்க. 20,000க்கு இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் போயிட்டுருக்கு? $1.5 × 2 லாட் போயிட்டுருக்கு. இன்ட்டு ரூ. 83 கிட்டத்தட்ட ₹250 ப்ராஃபிட்டுங்க. 1% 1% போயிட்டுருக்கு. அப்போ உங்களுக்கு 250 × 20 டேஸ் போட்டிங்கன்னா 5,000 வருது. அப்போ 20,000ல் 5,000ன்றது உங்களுக்கு 25%. ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. சைலண்ட்டாக இருந்தால் போதும். அதுவே பை பண்ணிக்கும், அதுவே செல் பண்ணிக்கும். இதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. அடுத்தடுத்து இன்னும் 2, 3 ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் வருது, ஓகே. இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணோன்னா அதுலேயும் ஒரு 1%, 2% வருமா? ஸோ ஓவராலாக நம்ம கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணி விட்டுருவோம். அதில் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3%ஆவது ப்ராஃபிட் வரணும் டெய்லி. அதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. லாஸஸ் ஆனாலும் வந்து சின்ன லாஸாக, சின்ன ஸ்டாப் லாஸாக தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எப்படின்னா, ₹1,000 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டா ஒரு ₹3,000 அந்த மாதிரி கிடைக்கணும். 2,000, 3,000 அட்லீஸ்ட் ஒரு ₹1,000வாவது கிடைக்கணும். ₹1,000 ஸ்டாப் லாஸ், 4,000 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ₹1,000 ப்ராஃபிட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது ப்ராஃபிட் புக் ஆகிடும்னு நினைக்கிறேன். 77.10 டார்கெட்டு, 76.20 வரைக்கும் வந்தது. டார்கெட் இங்கே இருக்குங்க. டிபி இங்கே வரைக்கும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க்கெட்டில் லாஸஸ் எவ்வளோ பண்ணுறீங்க? ஒரே நாளில் சரி, ஒரே மாதத்துல சரி, 1 இயர்லையும் சரி, நிறையா லாஸஸ் பண்ணுறீங்க. இதில் வந்து மினிமம் நீங்கள் 20,000 இன்வெஸ்ட் பண்ணாவே போதும். $250 போதுங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா, கேபிட்டலில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். பட் கேபிட்டல் வந்து சேஃபாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம இது ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் 1 மந்த் ட்ராவல் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இதோட ரிசல்ட் என்னன்னு தெரியும். அதனால் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க இந்த நான் வீடியோவில் இருக்க மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை இது பற்றின எதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? பாருங்கள், இன்றைக்கி வந்து டார்கெட் புக் பண்ணுதா, ஸ்டாப் லாஸ் புக் பண்ணுதான்னு பார்ப்போம். இன்னும் இப்போ கூட ஒரு $150 ஓவராலாக வந்து $3 ப்ராஃபிட்டில் இருக்குது. அப்போ $250க்கு $3 ப்ராஃபிட்டில் இருக்குன்னா $500க்கு கண்டிப்பாக ஒரு $6 ப்ராஃபிட்டில் இருக்கும். பார்ப்போமா? $6 ப்ராஃபிட்டில் இருக்கா? $369. அப்போ இதுக்கு வந்து $1,000க்கு அட்லீஸ்ட் ஒரு $12 ப்ராஃபிட் இருக்கும். $12, $13, $12. அப்போ $13னா 13 × 83 இப்போ $1,000னா 1000 × 83 83,000.
83,000ல் இப்போ ஒரு $1,000 ப்ராஃபிட்டில் இருக்கா? ஆமாம். இன்ட்டு 20 டேஸ்னால் ரூ. 20,000. அப்போ 80,000ல் 20,000 வந்து 4 டைமு. அப்போ 25%. ஓவராலாக எல்லாத்துலேயுமே ஒரு 25% வந்து ப்ராஃபிட் வருது. இதில் சின்ன லாஸஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலுமே நம்மளுக்கு மந்த்லி நம்ம கேபிட்டல் சேஃபாக இருக்கும். ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இதில். ஏன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, எதுவும் பண்ண வேணாம். அதுதான் இதில் மெயின் மோட்டோ. நம்மளோட மெயின் மோட்டோவே அதுதான். நம்ம எதுவும் பண்ண வேணாம். இது நிறையா பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, டெய்லி ட்ரேட் பண்ணுறாங்க, அக்கௌண்ட் ஹோல்டிங் மற்றவங்கள்ட்ட கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது லாஸஸ் ஆகுது. அவங்களும் வந்து ஓன் ட்ரேடு எல்லாம் எடுத்து தெரியாமல் லாஸ் பண்ணிடுறாங்க. மார்க்கெட் லாஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்றாங்க. அது இல்லாமல் ஹியூமன் எமோஷனில் தான் நம்ம லாஸ் பண்ணுறோம், நம்மளும் சரி அவங்களும் சரி. ஸோ இது ஃபுல்லாமே 100% ஆட்டோமேஷன் தான். இந்த ஆட்டோமேஷனில் எந்த வித இஷ்யூஸுமே வராது. நம்ம சர்வரில் மேப்பிங் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இஷ்யூஸ் வராது. அது இங்கே கொஞ்சம் கோல்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறாங்க, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 730505757697. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கேட்குற என்ன டீட்டெயில்னாலும் நான் கொடுக்குறேன் நான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஏன்னா ஃப்யூச்சரில் எப்படியும் இன்றைக்கி இந்த மாதிரி டெமோ அக்கௌண்ட்டில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இது அப்படியே லைவ் அக்கௌண்ட்டாக கண்டிப்பாக மாறும். ஏன்னா அது டெஸ்டிங் போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம கிளைண்ட் ஒருத்தர் பெயின் பண்ணுறாரு. அதனால் அதுக்கப்புறம் லைவ் அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் லைவ் அக்கௌண்ட்டுமே உங்களுக்கு இதே வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதனால் பாருங்கள். உங்களுக்கு வில்லிங்காக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஓகே பண்ணலாம், ஐடியா தான் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டார்கெட் புக் ஆகிடும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாமா? சரி, ஓகே. அது கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். ரன் ஆகட்டும். 77 ரெட் வரணும். 76 ஓடுது. இன்னொரு $1 வந்தால் போதும், ப்ராஃபிட் புக் ஆகிடும். 76. இது ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? நம்மளுக்கு பெரிய உள்ள ரிஸ்க்கு வராது, சேஃபாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் இது என்ட்ரி எடுத்துச்சுன்னா ப்ராஃபிட் தான் மேக்ஸிமம் புக் பண்ணுவோம். 70-80% என்ட்ரி எடுக்கிறது ப்ராஃபிட் தான் புக் பண்ணோம். ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும், இல்லைன்னு சொல்லலை.
பட் கேபிட்டலுக்கு நம்மளுக்கு எந்தவித பாதிப்பும் வராது இதில். அந்த மாதிரி தான் என்ட்ரிஸ் இருக்கும், ஸ்டாப் லாஸ் இருக்கும், டார்கெட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் டைம் ஆகும் போல். நாளைக்கு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.